வந்தவன் போகிறவன்லாம் எங்களை இப்படி பிடிச்சி அடித்தா நாங்கள் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கலக்கத்தில் இருக்கிறாங்க சென்னை ஃபேன்ஸ். என்ன காரணம்னா தாய் மண்ணில், அதாவது சொந்த மண்ணில் ஹாட்ரிக் தோல்வி சந்திச்சிருக்கிறாங்க சென்னை. இதெல்லாம் பார்க்குறப்ப ஏதோ தப்பாகுது அப்படிங்கிற ஃபீலிங் கிடைக்குது. ஸோ சென்னை வர்சஸ் கொல்கத்தா மேட்ச் என்னாச்சு பார்த்துருவோமா? இந்த மேட்ச்சில் டாஸ் வின் பண்ணது கொல்கத்தா. டாஸை வின் பண்ணிட்டு நாங்கள் பவுலிங் போட போகிறோம்னு சொன்னோன்னா எப்பாடா ஒரு வழியாக ஒரு பீடை தொலைஞ்சிச்சுப்பா. என்ன காரணம்னா நம்ம எல்லா மேட்சுமே திருப்பி ரன் அடிக்கிறோம் அப்படின்னு ஆசைப்பட்டு தோத்துடுறோம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா சேசிங் சரிப்பட்டு வராது. நல்ல வேலைப்பா நமக்கு பேட்டிங் கிடச்சிச்சு அப்படின்னு ஆசைப்பட்டு உள்ளே இறங்கும் போது தான் நமக்கே தோணுச்சு ஒரு 2 பிரச்சனை. என்ன அப்படின்னா, ஒன்று ருத்ராஜ் கேக்வாடு டீம்லாம் கிடையாது, இன்னொன்று ராகுல் திரிபாதி மீண்டும் வர்றாராமே அப்படிங்கிற ஒரு சின்ன கலக்கம் இருந்துச்சு. அதன்படியே பார்த்தீங்கன்னா சென்னை பேட்டிங்கு உள்ளே வர்றாங்க. பேட்டிங் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா டோட்டல் டேமேஜ் தான். குறிப்பாக ஓப்பனர்ஸ் பார்க்கணும். ரச்சின் எல்லா சீசனும் ஃபஸ்ட் 2 மேட்ச் மட்டும் அடிக்கிறீங்க, அப்புறம் மிச்ச மேட்சுக்கெல்லாம் எங்கே போகிறது நாங்கள் அப்படின்னு கேட்குற விதமாக தான் அடிக்கிறாரு. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கான்வேயும் அவுட் ஆகிட்டார். 2 பேரும் அவுட் ஆனதுக்கப்புறமா பார்ட்னர்ஷிப் யார் பில் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ராகுல் திரிபாதியும் ஷங்கரும். ஆனால் அந்த இடத்துல உண்மையாக விஜய் சங்கர் ரொம்ப அழகாக விளையாண்டார். ஒரு 2-3 கேட்சை விட்டாங்க. ஆனாலும் கூட நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிக்கிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட 29 ரன் அடித்தார். அது டீமுக்கு சரி ஓகேப்பா நல்லா ஆடிக்கிட்டு இருக்கிறாங்களே, ஒரு 50 பார்ட்னர்ஷிப் வந்துடும் போல அப்படின்னு நினைக்கிறப்ப தான் விக்கெட்டு விழுகுது. 59க்கு 3. சரி ஓகே, விஜய் சங்கர் போனால் என்னப்பா, அவரை தாண்டி அடிக்கிறதுக்கு நம்ம என்ன பேட்டர்ஸாக இல்லை அப்படின்னு நினைக்கிறப்ப அங்கேருந்து அடுத்த 40 ரன்னுக்குள்ளே ஸ்கோரு எப்படி ஆச்சு தெரியுமா? 79க்கு 9. என்னது அப்போ வந்த ஆட்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்த பாதைக்கே போயிட்டாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஒரு 10 ஓவராக பவுண்டரியே வரல அப்படிங்கிறது எவ்வளோ அபத்தமான விஷயமா நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு ரொம்ப மோசமான விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. குறிப்பாக மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இருக்காங்க இல்லையா, எங்கேருந்து ஜடேஜா, அஸ்வின், டோனி, இவங்க எல்லாருமே 5 ரன் கூட அடிக்காமல் போயிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா இவங்களை அவுட் ஆனதுக்கப்புறமா தீபக் கூட இறக்குறாங்க. ஒரு ஷாக்கு, என்னப்பா இது, ஆல்ரெடி ராகுல் திரிபாதி ஆடிட்டாரு, அவர் தான் வெளியில் போயிட்டு வேறு யாராச்சும் வருவாங்க, இல்லைனா சிவம் டியூபா ஆடிக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு பதிலாக 10 ரன்னா வருவார் எல்லா மேட்ச்லேயும், என்ன இவர் இறக்கிருக்கிறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா 10 ரன்னாவை இந்த கேமில் இம்பாக்ட் பிளேயராக சேர்க்காமல் இவர் சேர்த்துருக்குறாங்க. அதை பார்க்குறப்ப எப்பா இப்படி தான் ஆட போகிறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா அந்த பிளேயருக்கு பதிலாக ஜேமி ஓட்டனையும் சாம் கர்னையும் எடுத்துக்க வேண்டியதான் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. என்ன காரணம்னா தீபக் கூட வந்தாரா, வந்த பாதி அப்படியே போயிட்டாரு, டக் அவுட். இதுக்கு இம்பாக்ட் பிளே வரணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்துச்சு. ஸோ பேட்ஸ்மேனு கம்ப்ளீட்டாக யாருமே அடிக்க முடியாத அளவுக்கு அப்படியே குழம்பிட்டாங்க. இந்த நேரத்தில் ஒன்று சொல்லணும், சிவம் டியூபே கடைசி வரைக்கும் நின்னார் மேட்ச்சில். ஆனால் கரெக்டாக முடிச்சு கொடுத்தாரா விளையாண்டாரான்னு கேட்டிங்கன்னா ஒரு பிளைண்ட் ஃபேட் ஆன ஒரு பிளேயர் எப்படி ஆடுவாங்களோ அந்த மாதிரி தான் ஆடினார். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா கடைசியாக அவர் மட்டும்தான் ஒரு பேட்டராக இருக்கிறாரு. ஆனால் ஓவருடைய ஃபஸ்ட்டு பாலே ஒரு சிங்கிள் தட்டி அவர் அந்த சைடு போயிடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்கக்கூடிய பவுலர்ஸ் ஒவ்வொருத்தராக அவுட் ஆகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் கொல்கத்தா பவுலர்ஸை பாராட்டி ஆகணும், ஒரு ட்ரெமண்டஸான வேலையை பார்த்தாங்க. சுனில் 3 விக்கெட் எடுத்தார், வருண் ஒரு 2 விக்கெட் எடுத்தார், அதே மாதிரி மொயின் அலி 1 விக்கெட்டு, ஹர்ஷித் ராணா 1 விக்கெட்டு, வைபவரா 1 விக்கெட்டு. ஸோ பால் போட்ட எல்லாருமே ஒரு விக்கெட்டை எடுத்தாங்க. ஆனால் நம்ம சொன்னோம் இல்லையா 79க்கு 9 அப்படின்னு, அங்கேருந்து 100 வருமா வராதா அப்படின்னு ரொம்ப பதட்டமாகவே இருந்துச்சு. ஆனால் அந்த 99 அப்படிங்கிற ஸ்கோரை தாண்டி கடைசியாக ஒரு 4 அடித்தார் தூபே. அதன் காரணமாக டார்கெட்டு 104 அப்படின்னு செட் பண்ணி களத்தில் இருக்கிறாங்க கொல்கத்தா பேட்ஸ்மேனு. பெருசாக அவங்க யோசிக்கவே இல்லை, நம்மளை பொறுத்த வரைக்கும் போகிறோம் 6 ஓவரில் மேட்சை முடிக்கிறப்பா அப்படிங்கிற வெறியோடு தான் வந்தாங்க போல். ஏன்னா அந்த அடி அடித்தாங்க. குறிப்பாக நரைன்னு எப்பப்பப்பா 18 பாலுக்கு 44 அடிக்கிறாரு. அவர் எல்லாமே எப்படி டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் எப்படி போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிறைய கேள்விகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அவருடைய அந்த ஒரு ஆக்ரோஷமான ஆட்டம் தான் சென்னை கிட்டேருந்து மேட்சை ஈஸியாக தூக்கிட்டு போகிறதுக்கு உதவிச்சு. இதெல்லாம் பார்க்குறப்ப ஒன்று தான், சென்னை பவுலர்ஸால் ஒன்றுமே பண்ண முடியல. என்ன காரணம்னா நீங்கள் போர்டில் ரன்னு போட்டால் தானே நாங்கள் டிஃபெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா? ஆனால் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா இந்த மேட்ச்சில் அன்சுல் கம்போஜை இறக்குனாங்க, வந்த ஒரு விக்கெட் எடுத்தார், நல்லா போட்டார். உண்மையாகவே முகேஷுக்கு பதிலாக ஒரு நல்ல சாய்ஸாக இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு கூட நமக்கு வருது. ஆனாலும் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா கொல்கத்தா கிட்டத்தட்ட 8 விக்கெட் வித்தியாசத்தில் 59 பால் கையில் வச்சுக்கிட்டு ஜெயித்தாங்க. பிளேயர் ஆஃப் த மேட்ச் பார்த்தீங்கன்னா நரேனுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த போட்டியின் மூலம் சென்னை அணி 5வது போட்டியாக வரிசையாக தோற்றுருக்குறாங்க. அதுலேயும் சொந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா 3 போட்டிகள் தொடர்ச்சியாக தோற்றுருக்குறாங்க. இந்த போட்டியில் சரி ஓகே தலை தோனி கேப்டன் ஆகிட்டார் அப்படின்னு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தால் கூட ஆல்ரெடி இருந்தால் அதே டீமு, இன்ஃபேக்ட் நல்லா ஆடக்கூடிய ருத்ராஜ் கேக்வாட் டீம்லேயே இல்லை.
இனி அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. இதெல்லாம் தாண்டி அடுத்த மேட்ச் ஜெயிப்பாங்களா, இல்லைன்னா அடுத்த இருக்கிற அந்த மேட்சஸ்ல 1-2 மேட்சாவது ஜெயிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. அதுக்கான பதில் அடுத்த ஆட்டத்துல தான் அவங்க நமக்கு சொல்லணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.